ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேக் பார்க்க போகிறோன்னா பைனாப்பிள் டூட்டி ஃப்ரூட்டி கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கை வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த கேக்கை வந்து எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 4 முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் 3/4 கப் சுகரை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். 3/4 கப் சுகர் வந்து நமக்கு 1 கப் பவுடர் சுகராக நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த கேக்குக்கு வந்து 3/4 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டிஃப் பீக்ஸ் வாரது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் முட்டையோட மஞ்சள் கருவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக பீட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இது பைனாப்பிள் ஃப்ளேவர்னால நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்து பண்ணலாம். அதுக்கப்புறமா பேட்டர் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். இது வந்து ரீஃபண்ட் ஆயில் தான். லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நான் 1 கப் மைதாவும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் லைட்டாக சீவ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவர் மிக்ஸிங் ஆகக்கூடாது. கேக் இல்லைன்னா நமக்கு ஹார்டாக கிடைக்கும். அதனால் ஓவர் மிக்ஸ் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டியில் 1 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த பேட்டர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நான் வந்து 8 இன்ச் ஸ்கொயர் டின்னை வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த கேக் பேட்டரை ஊற்றி எடுத்துக்கலாம்.
லைட்டாக டேப் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் 140°C டாப் அண்ட் பாட்டம் ரோடை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கேக் அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு கேக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் லைட்டாக எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து கலர் மிக்ஸ் பண்ணாமல் தான் இன்றைக்கி கேக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வெயிட் பார்த்திங்கன்னா 1/2 kg கிடைக்கும். கேக்கை பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணும்போதே தெரியுதுங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லோரும் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு லேயரும் அவ்வளோ அழகாக சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.